இப்போ இவ்வளோ விஷயத்த நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் ஃபோன் போட்டு இப்போ உங்களை கண்டிக்கிறாரு. உங்களை நான் கட்சி விட்டு தூக்க போறேன்னு புஷி ஆனந்த் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கிங்க, தாராளமாக தூக்கிங்க. கட்சி உங்க கட்சி இல்லையா? தலைவர் உங்க தலைவர் இல்லையா? என்னை கட்சி விட்டு தூக்குனாலும் தலைவனுக்கு உழைக்கிறது தான். அப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது அழகே கிடையாது சார். தனக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்றவனும் உழைக்கிறான்ல, அவனையே நீங்கள் இது பண்ணல. அவனுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கல? நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லை என்கிட்ட டேரெக்டாக பாலாஜி நீங்கள் வந்துட்டு இந்த கட்சி இதெல்லாம் நடக்குது, நீங்கள் போங்க. நீங்கள் மாவட்ட செயலாளருக்கு ஏன் ஒரு உத்தரவு போடல? நீங்கள் சொன்னதாகவே சொல்கிறாங்க என் காதுபட. ஏன் நடிகர்கள்லாம் வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்றீங்க, தாவேக்கா நிகழ்ச்சிக்கு? இப்போ 2026 நீங்கள் யாரை சிஎம்மாக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் விஜய் நடிகர்னு தான் சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் தொழில் நடிப்பு, அதுக்கப்புறம் இதில் வர சார் அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தானே சார் பாலாஜிக்கு இருக்கான் சார். அவரும் கூட பயணித்தவர் தான், நானும் கூட பயணித்தவர் தான். அப்படி இருக்கும்போது உங்களுடைய எண்ணமும் ஒன்றா இருக்குது. நான் வந்து தலைவரை பார்க்கறதுல சந்திக்கல, உங்களுக்கு என்ன நெருடல் இருக்குது? அதை நான் கேட்குறேன். இல்லை, அவருக்கு தேவையான ஆட்களை கொண்டு வராரு அப்படிங்கிறீங்க. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. காசெல்லாம் கொடுத்தா வாங்காதீங்க, காசு கொடுத்தாலும் எந்த பொறுப்பும் போடப்படாது அப்படின்லாம் சொல்கிறாரு. நல்ல ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. அப்போ என் வாயை திறக்கல அவர்? நல்ல அவ்வளோ கான்ட்ரவர்சி வந்துச்சு, வாயை திறக்க வேண்டியதானே? வாயை திறந்து சொல்லி என் மேலே தப்பு இல்லையா அப்படின்னு டேரெக்டாக சொல்லினேன் சார். இல்லை, அப்போ மாவட்ட பொறுப்புக்கு காசு வாங்குறாங்கிறீங்களா நீங்கள்? சார் அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நமக்கு தேவையில்லாத வேலை. என்னுடைய மனக்குமுறல் இதுதான். அவன் ஒருத்தன் வந்து உழைக்கிறான், என்ன கஷ்டம் சார். 50,000 ரூபாய் வச்சு தாவேக்கால நிகழ்ச்சி நடத்துறவனு இருக்கிறான், 5 லட்ச ரூபா கொடுத்து நடக்கிறவனு இருக்கிறான் சார். ஆனால் அந்தோடைய பெயின், அந்தோடைய இது வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இது தலைவருக்கு தெரியலையே. என்கிட்ட சொன்ன அத்தனை பேருடைய இதுதான். நாளைக்கு தலைவரே என்னை கூப்பிட்டு இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால் கூட ஆமாம் சார். அதாவது மற்றவங்களுடைய உழைப்பை அவரோட பேர் எழுதிக்கிறாரு புஷி ஆனந்த் அப்படிங்கிறீங்க. அவர் பேர் எழுதிக்கிறது நான் சொல்ல வரல சார். சொன்னல சார் இவர் வெங்கடேசன் சார் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சார் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சொன்னால் அவருக்கு வேறு எதுவுமே அவர் தேவையில்லை சார். தலைவர்கிட்ட போயிடுச்சு, தலைவர் கூப்பிட்டு நல்லா பண்ணியிருப்பா, ஓகே முடியும், எவ்வளோ தானே. பொதுச்செயலாளர் அவருடைய செயல்பாடை மாற்றிக்கணும். இல்லைன்னா நாளடைவில் வந்து இது அப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்கு சார். அது கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? 100% நல்லதில்லை. இப்போ கட்சியில் சேர்றவங்களும் சரி, வரவங்களும் சரி சார். இவர் இருக்கார் அபிஷேகந்தனே, அப்போ இங்கே சேருவோம் அப்படி சரியில்லை சார். தலைவரா எங்கள் உயிரோடு கொடுக்கலாம், அவரும் அப்படி தான் வந்திருப்பார். அப்போ மற்றவனும் உழைக்கிறான்ல, இவருக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க தகவல் சரியா? அது தவறு சார். அவருடைய ஏஜுக்கு அது பெரிய தவறு. தாவேக்காவினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக இப்போதைக்கு புஷி ஆனந்த் இருக்கிறாரு. அவர் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக 100% அவர் மாற்றிக்கணும் சார். அண்ணா அவரை மாற்றிக்கணும். ஏன்னா அவர் காதுக்கு அவர் முன்னாடி சொல்கிறாங்களா இல்லையா தெரியாது சார். அவன் கும்பிட்றானுங்க, சொல்ல முடியல, கும்பிட்றானுங்க. சொன்னால் உடனே போஸ்டிங் காலி ஆயிருன்னு பயப்படுறாங்க. ஆயிட்டு போட்டுப்பேன் சார், உண்மையை சொல்லிட்டு வெளியே வந்துடு. போஸ்டிங்கெலாம் என்ன வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, எல்லாரும் ஒரு பதவிக்காக தானே வர்றாங்க, அதனால். கரெக்டு சார். அப்படி மானங்கட்டு போய் அந்த பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தருக்கு பயந்துக்கிட்டு